Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல்ஸ் சீரீஸில் வந்து நிறைய விஷயங்கள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டை வேணால் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஃப்ளோ பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். கேஷ் ஃப்ளோனா என்ன, அண்ட் அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் என்ன, அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நான் அதில் பேசியிருப்பேன். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற ஒரு முக்கியமான பேராமீட்டர் தான் இன்றைக்கி நான் பற்றி அதாவது தனியாக வந்து பேசி போடுறேன். ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டுமொத்தமாக போட்டிருப்பேன், பஞ்சாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த பேராமீட்டர்ஸ், அதாவது கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற பேராமீட்டர்ஸில் குறிப்பிட்ட பேராமீட்டர் மட்டும் தனியாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து பேச போகிறேன். ஏன்னா அதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காகவே நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்படி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னே கொடுக்குறதுனால சரி ரெண்டுமே ஒன்று தானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. தென் இது ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுகளும் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த கேஷ் ஃப்ளோ. அந்த கேஷ் ஃப்ளோவில் இருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னால் என்ன அப்படிங்கிறதும் அதுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்து வச்சுடுவாங்க. எதுக்காக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்காக. விச் மீன்ஸ் கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது லாஸஸ் சந்திக்க நேரிடும், இல்லை அப்படின்னா கம்பெனிக்கு ஏதாவது கடன்கள் வந்து ஏற்படலாம், அந்த கடனை கட்ட முடியாமல் போயிடும். அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஓன் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம விற்கக்கூடாது, தென் நம்மக்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை நம்ம செல் பண்ணக்கூடாது, ஓனர்ஷிப்பை வந்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு எடுத்து வச்சுடுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு சேஃப் கார்டாக வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலுமே அதாவது அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க அதை ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக எடுத்து வைக்கிறது தான் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு என்ன சொல்கிறது, கேடயம் மாதிரி, அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு கேடயம் மாதிரி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ரிசர்வ்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது கம்பெனி வந்து ஒரு கம்பெனி ஒரு 100 crore வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அவங்க அந்த ஏர்னிங்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 100 crore என்னென்னலாம் கவரேஜ் ஆகும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அதுலேருந்து அவங்க எடுத்துக்கலாம். தென் அவங்களுக்கு அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் அதுலேருந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் அதில் வந்து வந்துடும். தென் அவங்க வந்து வேறு ஏதாவது புதுசாக லேண்ட் வாங்கணும், அதாவது புதுசாக ஏதாவது அசெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் வந்து அதில் கவர் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி மொத்தமாக ஒரு 100 crore அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நினைக்காத விட, அதாவது 100 crore விட கிட்டத்தட்ட 150 crore அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 crore இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய சர்ப்ளஸ், உபரி வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் அவங்க ஏதாவது கடன் கொடுக்கணுன்னா கடன் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஈவன் தோ சில டைம்ஸ் அந்த சர்ப்ளஸ்லேருந்து டிவிடெண்ட் கூட அவங்க என்ன பண்ணலாம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் சர்ப்ளஸ்லேருந்து கூட எடுத்து அவங்க டிவிடெண்ட் அந்த அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் நம்ம ரிசர்வ்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிக்குள்ளேயே வந்து சுழற்சியில் இருக்கும். அது மற்றபடி அது வெளியே வந்து கொடுத்துக்க மாட்டாங்க. பட் சர்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் அவங்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, புதுசாக ஏதாவது லேண்ட் வாங்கணும்னா யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கம்பெனிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்டு அந்த அமௌண்ட் வச்சு அவங்க வந்து அவங்க கம்பெனியை வந்து இன்னுமே விரிவுபடுதுன்னு நினச்சாங்கன்னா அதுவும் அவங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு சர்ப்ளஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ரிசர்வ்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களோட கம்பெனிக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக சுழற்சியிலேயே இருக்குமே தவிர மற்ற எந்த விஷயத்துக்காகவும் அதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு இடையேயான முக்கியமான வேறுபாடுகள். ஸோ ஃபைனலி ஒரு சம்மரி உங்களுக்கு கொடுத்துறேன். ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து வச்சுடுவாங்க. எதுக்காகனா ஃப்யூச்சரில் கம்பெனி வந்து ஏதாவது அபாயகரமான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுது, லைக் லாஸஸ் இல்லைன்னா ஏதாவது அதிக அளவிலான கடன்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள தள்ளப்படும் போது
இருக்கும்போது அங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியலி அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறது தான் அந்த ரிசர்வ்ஸ். பட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அவங்களுடைய இன்கமில் கிட்டத்தட்ட அவங்களோட எக்ஸ்பென்சஸ், அவங்களோட லியாபிலிட்டிஸ் இதெல்லாம் அடைச்சது போக மிச்சம் இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டை தான் வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சர்ப்ளஸ்னால் என்ன, ரிசர்வ்ஸ்னால் என்ன, அண்ட் இது ரெண்டுத்துக்கும் இடையான டிஃப்ரென்ஷியேஷன் இதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய ஃபண்டமெண்டல் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.